ஹே காய்ஸ், லாஸ்ட் டைம் பிக்னிக் போன வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வீட்டிலேருந்து என்ன சமைச்சு எடுத்துகிட்டு போனேன்னு பார்க்கலாமா? அங்கே மார்னிங் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் செஞ்சுருந்தேன். குழந்தைக்கு பிடிக்கும், அதனால் அதையும் எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து சிப்ஸு, முறுக்கு, அப்புறம் பிஸ்கெட்டு இது எல்லாத்தையுமே அந்த பட்டர் பேப்பர் ஷீட்டில் போட்டு தனியாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா உள்ளே பிளாஸ்டிக் கவர் வந்து அலௌட் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து கீரை போண்டாவும் பருப்பு சாதம், அப்புறமேட்டு அது தொட்டுக்கிறதுக்கு முறுக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாம் எடுத்துகிட்டு போனோடனே உள்ளே வந்து இதெல்லாம் அலௌடு கிடையாது. வெளியில் வச்சிடலாம். நீங்கள் பசி எடுக்கிறப்போ வெளியில் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் டிக்கெட் கட்டிட்டு உள்ளே போயிடலாம். இதெல்லாம் அலௌடு கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்னடா அதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த லஞ்ச் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வராததுனால தான் இது வந்து இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம். இன்னொன்று, உள்ளே வந்து நம்ம ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி தனியாக வரோம் அப்படின்னா வெயிட்டு தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அதனால் நம்மளுக்கு தேவையான திங்ஸை மட்டுமே எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் வெளியில் சேஃபாக அதுக்குன்னே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு வந்துடலாம். ஒரு சில பேர் வெளியில் இந்த மாதிரி அவுட்டிங் போகிறாங்க அப்படின்னா போகும்போதே வீட்டில் சமைக்க வேண்டாம், வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி பிளானில் போவாங்க. ஒரு சில பேர் புளி சாதம், தக்காளி சாதம்னு வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் எந்த மாதிரி அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி கடையிலையும் சாப்பிடுவோம், சம்டைம்ஸ் எடுத்துகிட்டும் போயிடுவோம். ஆனால் இந்த எடுத்துகிட்டு போகிற விஷயத்தில் பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் ஸ்கூல் போகிறதுலேருந்து அவரோட 30 இயர்ஸில் அவர் வேலைக்கு போகிற வரைக்கும் அவர் வந்து சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், மோர், அப்பளம், பிளேட்டு இது எல்லாத்தையும் ஒரு ஃபுல் ஸ்டஃப்பாக எடுத்துகிட்டு போவாராம். என் மாமியார் அந்த மாதிரி கொடுத்தே பழக்கிட்டாங்க. அதனால் இவர் இடத்துக்கு அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா இவருக்கு மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் எல்லாமே ஸ்நாக்ஸ்லேருந்து, தண்ணியிலேருந்து, சாப்பாட்டிலேருந்து எல்லாமே ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாகவே இருக்கணும்னு சொல்லி யோசிப்பார். ஒரு சில டைமில் சரி ஓகேன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் வந்து வெளியில் போகிறப்பையும் இப்படி ஃபுல்லாக சுமந்துக்கிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபுல் காண்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ போக போக பழக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடமும் ரொம்ப சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி உள்ள லஞ்ச் அலோட் பண்ணாததுனால தான் இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் இயற்கைக்கு நடுவில் போயிட்டு எந்த மொபைல் ஃபோன் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் கண்டிப்பாக. 2 to 3 ஹவர்ஸ் ஆச்சு மொத்தமாக நாங்கள் சுற்றி வரத்துக்கு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தம்பி மறுபடியும் இந்த கார் பார்த்துட்டு மறுபடியும் போகலான்னு கேட்டதுனால காரில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் 1/2 hour. வெளியில் வந்தால் ஒரு பார்க் இருந்துச்சு. அதுக்கு தனியாக ஒரு பேமெண்ட் சும்மா 20 rupees அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பே பண்ணிவிட்டு அதுலேயும் தம்பி ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தார். எங்கள் கூட வண்டியில் வந்த ஃபேமிலி தூத்துக்குடி ஃபேமிலி. அவங்களோட ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி டேவும் சூப்பராக போச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.